presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உபாகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு திருப்போம். உபாகம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எப்படி தம்முடைய உடன்படிக்கையை அவர் நம்மளை வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறார்? செழிப்பின் உடன்படிக்கை எப்படி உறுதிப்படுத்துகிறார்? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தருகிறது மூலமாய் உறுதிப்படுத்துகிறார். பலன் என்று சொல்லுகிற வார்த்தை ஆங்கிலத்தில் பவர் என்று வருகிறது. He gives you power to get wealth. அந்த பவர் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்களை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் என்கிற அந்த கன்கார்டன்ஸ் எல்லாரும் உபயோகப்படுத்துகிற வேத கன்கார்டன்ஸ் இப்படி சொல்லுகிறது. விகர், விகர் என்று சொன்னால் ஒரு தெம்பு, ஃபோர்ஸ், சக்தி, கெப்பாசிட்டி, ஒரு ஆற்றல், மீன்ஸ் வழி, வாசல், எபிலிட்டி, திறமை, மைட், மைட் என்று சொன்னா ஒரு பலன், ஸ்ட்ரெங்க், அதுவும் பலன் தான். ஒரே காரியத்தை தான் சொல்லி இத்தனை வார்த்தைகள். சப்ஸ்டன்ஸ், சப்ஸ்டன்ஸ்னா சம்பாதிக்க என்னென்ன ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் தருகிறார், அதான் சப்ஸ்டன்ஸ். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன வெல்த், வெல்த்னே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. gives you power to get wealth. அதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா, இந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல சொல்லி இருக்கிறபடி டிரான்ஸ்லேட் பண்ணா, பவர் என்கிற வார்த்தைக்கு பல வெல்த் போட்டா இப்படி வரும். he gives you wealth to get wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அப்படின்னு வரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை தருகிறவர். நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு தெளிவாய் சொல்ல போகிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறவர். நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யம் என்கிற ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு சில விதைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடிய விதைகளை, ஐஸ்வர்யத்தின் விதைகளை உங்களுக்கு அவர் தருகிறார். அதுக்குதான் இங்க சொல்லி இருக்குது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை தருகிறார். உலகத்துல இருக்க ஆள் கூட சொல்லுவான், it takes money to make money. உலகத்துல இருக்க ஆட்கள் என்ன சொல்றாங்க? பணம் இருந்தா தானே பணம் சம்பாதிக்கிறது. பிசினஸ் மேனை கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும், பணம் இருந்தால்தான் பணம் சம்பாதிக்கும், பணத்தை போட்டு தான் பணம் எடுக்க முடியும். கர்த்தருக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். நிறைய விசுவாசிகளுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பணமே நான் தொட மாட்டேன் ஆண்டவரே, பணத்தை நானு அடியேன் தொடவே மாட்டேன். கர்த்தர் சொல்ற, அப்புறம் எப்படி சாப்பிட போற? பணத்தை தொட மாட்டேன்னா நான் உனக்கு தர விரும்புகிறேன் என்றால் அது என்னுடைய சித்தம். நீ நல்லா இருப்பது என்னுடைய சித்தம், ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம், சித்தம். அதுக்காக தான் மறிச்சேன். உன்னை நன்றாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம். உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தையே வைத்திருக்கிறேன். உன் மூலமாய் சில காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீ அதை விட பெரிய யோகியனா இருந்து கொண்டு ஆண்டவரே நான் பணத்தையே தொட மாட்டேன்னு சொன்னா, அப்ப நீ என்னுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமில்லை, என்னுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, என்னை கனவீனப்படுத்துகிறவன் என்று அர்த்தமாகிவிடுகிறது. நல்லா கவனிங்க. அதனாலதான் நான் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும் என்கிற ஒரே உறுதியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில. எப்படி வேணா இருக்கலாம்ன்ற வாழ்க்கை என்னால வாழ முடியாது. ஏனென்றால் எப்படி வேணா இருக்கணும்னா அப்படியே இயேசு மரிச்சார். நான் எப்படி வேணா இருக்கிறதுக்காக அவர் மரிக்கல, நான் இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மரிச்சார். இருக்கீங்களா? ஆகவே எப்படி வேணா இருக்கலாம்ன்ற வாழ்க்கை நான் வாழ முடியாது. நான் இப்படித்தான் வாழ வேணும். ஏன்னா அவர் பெரிய ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாய் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது. இது ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நான் ஒரு கருவியா இருக்க வேண்டும். இதற்காக என்னை இந்த உலகத்தை பிறப்பித்திருக்கிறார். இதற்காக என்னுடைய கரத்திலே அவர் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். நான் நினைக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு மேலாக நான் எண்ணி பார்க்கிறதுக்கு அளவு கடங்காத விதத்திலே என்னுடைய கையிலே அவர் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். அவர் விரும்பும் போது அவர் நோக்கத்தை வைத்துக் கொண்டு என்னை பிறப்பித்து என்னை ரட்சித்து எனக்குள்ள ஆவியை ஊற்றி என்னோட இப்படி கிரியை செய்து கொண்டிருவேன். நான் பெரிய யோகியன் மாதிரி, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பணம் எல்லாம் நான் கேட்கவே இல்லை ஆண்டவரே, நான் தொட மாட்டேன் ஆண்டவரேன்னா அவர் சொல்றாரு, இந்த போலித்தனமான ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் என்கிட்ட காமிக்காதுங்கிறார் கர்த்தர். ஜெபமாயம் வேண்டாம் ஆண்டவரே, நான் பரிசு தரேன். அவரே தங்க வீதியில் தான் நடந்துட்டு இருக்கிறார். எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வெள்ளியும் வேண்டாம், எனக்கு பொண்ணும் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் என்ன உன்னோட பெரிய பாவியா? நான் தங்கப்பட்டினத்திலே வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வெள்ளியும் பொண்ணும் போடாத ஒரு பெரிய பரிசுத்தவான். நான் தங்கப்பட்டினத்தில தங்கத்திலே நடந்துகிட்டு இருக்கிறேன். முத்துலையும் பவளத்திலையும் கதவை செஞ்சு போட்டு இருக்கிறேன். நான் என்ன அயோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறியா? என்ன நீ அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்? நீ
நீ ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துல அப்படியே பரிசுத்தமா காசே இல்லாம வாழ்ந்துட்டேன், நான் இவ்வளவு ஐஸ்வர்யமான அந்த பரலோகத்துல இருக்கிறபடினால நான் பரிசுத்தமே இல்லாதவன் நினைச்சிரு பாருங்க. பணம் மனுஷனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதுனா அப்ப கர்த்தருடைய பரிசுத்தம் சுத்தமா போச்சு. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலயே பெரிய ஐஸ்வர்யவான், எல்லா ஐஸ்வர்யங்களை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யவான். அதனால அருமையானவர்களே, சரியான விதத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். பணம் ஏதோ என்னுடைய நோக்கத்துக்காக அல்ல, கர்த்தருடைய நோக்கத்துக்காக. நான் நல்லா இருப்பது கர்த்தருடைய நோக்கத்துக்காக. ஆகவேதான் எனக்கு போதும், என் மனைவி பிள்ளைகளுக்கு போதும், எங்க வரைக்கும் எங்களுக்கு இருக்குதுங்க, அது போதுங்க. நிறைய பேருடைய பேச்சு இது, எங்க வரைக்கும் இருந்தா போதுங்க, இதுக்கு மேல நான் என்ன கேட்கிறேன்? தப்பு, அது தப்பு. ஏன்னு சொன்னா உங்க வரைக்கும் இருந்தா போதாது, ஒரு பெரிய உலகம் இருக்குது, இதுல கோடான கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தர் உங்களை பிறப்பிச்சிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் கையின் பிரயாசங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்களை செல்வத்தால் நிரப்புகிறார். ஏனென்றால் இந்த உலகளாவிய சுவிசேஷ படை முயற்சியில நீங்க ஒரு பெரிய பங்கை உடையவர்களா இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா இருக்கிறது. சும்மா வந்துட்டு போற ஆளா இருக்கிறது இல்ல. இதுல ஒரு பெரிய பார்ட் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும், ஒரு பெரிய ஒரு போர்ஷன் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும். இதுல நீங்கள் பங்குதாரர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் தேவனோட பார்ட்னரா இருக்க விரும்புறீங்க? கர்த்தரோட அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, அதுல நாம எல்லாம் பங்குதாரர்கள். இதுல நாம எல்லாம் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம என்ன பண்ணுகிறோம்? இந்த தேவனுடைய எதுக்காக இயேசு இந்த உலகத்துல ஜீவனை விட்டாரோ, எதுக்காக விட்டார்? இந்த உலகம் முழுவதும் ஒருவராவது கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கிருந்து இங்க ஜீவனை கொடுத்தார். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நான் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய பணம், என்னுடைய எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுகிறேன்? அர்ப்பணிக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எப்படி வேணா இருந்து இப்படியே பரலோகம் போயிடுறேங்க, நான் ஒண்ணுமே கேட்கலங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இது எப்படி மடார்னு சொன்னாதான் அது சரியா இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றது. நான் அது உதவாது அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த மாதிரி ஆட்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களை மாதிரி ஆட்களை வச்சு ஒரு சபையை வச்சுட்டு இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, கர்த்தருக்கு நிச்சயமா பிரயோஜனம் கிடையாது. ஒரே பெரிய நோக்கம், கர்த்தர் எனக்கு எதுக்காக ரட்சித்தார், எதுக்காக உலகத்துக்கு வந்தார், ஜீவனை விட்டார், எதுக்கு இந்த சுவிசேஷம், யாருக்கு இது அறிவிக்கப்பட வேண்டும், ஒருவராவது கெட்டு போக கூடாது, இதுல என்னுடைய பங்கு என்ன, இதுக்காக இந்த உலகத்துல என்ன ரட்சித்து வச்சிருக்கிறார், இதுக்காக என்ன ஆசீர்வதிக்கிறார். இதே பெரிய நோக்கமா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. இருக்கீங்களா? சரி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார்னு சொன்னா நான் சொன்னேன் வெல்த், அதுதான் பலன். பலனை தருகிறார், எபிலிட்டி, திறமையை தர்றார். அந்த திறமை என்ன? அதுதான் இன்னொரு வார்த்தையில சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யம் என்று. ஐஸ்வர்யத்தை தர்றார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை அவர் தருகிறாராம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஒருவராவது இங்க நீங்க இன்றைக்கு கையில காசு இல்லாத ஆளா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பண விஷயங்கள்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்கலாம், இன்றைக்கு பெரிய தேவைகளோடு இருக்கலாம், மைனஸ்ல இருக்கலாம் இன்றைக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒரு மனுஷன் கூட ஏழையா இருக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க ஏழை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஏழை இல்ல, நான் ஏழை அல்ல. அத முதல்ல சொல்ல கத்துக்குங்க நல்லா. நான் ஏழை அல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு உள்ள ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிற தேவன் உங்களுக்கு உள்ள ஐஸ்வர்யத்தை விதையின் வடிவிலே வைத்திருக்கிறார். உள்ள வச்சுட்டாருங்க. உள்ள ஆல்ரெடி ரிச். நீங்க உள்ள ரிச்சா இருக்கிறீங்க. உள்ள ஒரு பெரிய விதை ஒன்று இருக்குது, உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய ஒரு ஆற்றலை, ஏதோ ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. அந்த விதையை உள்ள போட்டுட்டாரு. அது உங்களை உயர்த்த போகிறது வாழ்க்கையில. நீங்க பண்ண வேண்டியது என்ன? முதலாவது பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விதை இருக்கிறது. நான் ஏழை அல்ல, நான் ஓட்டாண்டி அல்ல, பரதேசி அல்ல, நான் ஒன்றுமில்லாதவன் அல்ல. இந்த ஏழை என்றதெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு, கர்த்தாவே என்ன இந்த உலகத்துல பிறப்பித்தீர், என்னை ரட்சித்தீர், எனக்கு ஆவியை கொடுத்தது மட்டுமில்லாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை எனக்குள்ளாக விதையாக வைத்திருக்கிறீர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னை ஏற்கனவே ஐஸ்வர்யத்தை உள்ள கொடுத்து வைத்திருக்கிறீர். அதுதான் விதை. அதை வச்சுதான் நான் சம்பாதிக்க போறேன், அதை வச்சுதான் நான் பெரிய ஆக போறேன், அதை வச்சுதான் நான் உயர போகிறேன், அதை வச்சுதான் இந்த பாவர்ட்டி, தரித்திரம் என்கிற உடையான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து நான் எழுந்திருக்க போகிறேன், வெளியே வரப்போகிறேன். இதுதான் வெளியே கொண்டு வர போகிறது. இருக்கீங்களா? எனக்குள்ள அதை வைத்திருக்கிறேன்.
நீங்கள் தரித்திரர் அல்ல, தரித்திரராய் இருக்கும்படியாக இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கவில்லை. அதற்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை. தம்முடைய ஆவியே உங்களுக்குள்ள ஊற்றி உங்களை தேவனுடைய ஆலயமாக்கி அவரே உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் என்றால் எப்படி நீங்கள் தரித்திரமா இருந்து தரித்திரத்தில் சாக முடியும் இந்த உலகத்துல? நான் கேட்கிறேன். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இருக்கீங்களா? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை உங்களுக்கு உள்ள கொடுத்திருக்கிறார். நீங்க ஐஸ்வர்யவானாகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உள்ள ஏற்கனவே இருக்குது. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் நீங்க வாலிப நாட்களிலே கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க ஒரு கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும் பாருங்க. சொல்றாங்க, சின்ன வயசுலயே நாங்க கேட்டிருந்தோம்னா, இப்ப இதெல்லாம் கேட்டவங்க சொல்றாங்க, சின்ன வயசுலயே நாங்க கேட்டிருந்தோம்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல, இப்போவாது கேட்கறீங்களே. நெவர் டூ லேட், நெவர் டூ லேட். பாருங்க, இப்போவாது கேட்கிறோமே. ஆனா வாலிபர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். இந்த வயசுலயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற எல்லா வாலிபர்கள் சிறுவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய விதையை வைத்திருக்கிறார். உள்ள வருங்காலத்திலே நீங்கள் உயர்வதற்கு, வாழ்க்கையில வாழ்ந்திருப்பதற்கு, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, சிறந்திருப்பதற்கு, உயர்வதற்கு வேண்டிய ஒரு ஐஸ்வர்யத்தை உள்ள ஒரு ரிச்சஸ் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. மறந்துட்டீங்கன்னா போச்சு. அப்புறம் சும்மா பெரிய பைபிளை தூக்கிட்டு அல்லேலூயா தோத்திரையான்னு பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, இப்படி சொன்னாதான் வளரணும். அப்புறம் அதனாலதான் அப்படியே சொல்லிடுறது, நான் தோத்திர சாமி இயேசுவே அப்படின்ட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. பெரிய பெரிய பைபிளா வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற காரியம் அறிவாக உள்ள இறங்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் சொல்றார், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை தருகிறவர் நான். பலனை உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன். அதை நீ விசுவாசிக்கிறியா? எத்தனை பேர் இன்றைக்கு சொல்றீங்க? உண்மையாகவே நான் அதை நம்புகிறேன். எனக்குள்ள நான் என்ன அப்படிதான் நான் பார்க்கிறேன். எனக்குள்ள ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அதற்கு வழிவாசல் எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக, திறமை உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக எனக்குள்ள ஒரு விதையை வைத்து அதை ஐஸ்வர்யமாக உள்ள வச்சுட்டு இதை வச்சு இந்த ஐஸ்வர்யத்தை பெருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தினந்தோறும் எந்திரிச்ச உடனே இதை கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க சும்மா அப்படியே பக்தியா இருந்துட்டு போறது பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, இது எனக்கு அப்படி சில நேரத்தில் எரிச்சலா வருது. சில கிறிஸ்தவங்களை பார்க்கும் போது அப்படியே சோத்திரம் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது, இங்கே ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எம்டி. உள்ளத்தை இதனால் நிரப்ப வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் நான் டிசைட் பண்ண. பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் நேரம், டெய்லி கொஞ்ச நேரம் எடுத்து நான் இதை யோசிக்க போகிறேன். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? எனக்குள்ள என்ன இருக்குது? நான் சும்மா அப்படியே எந்திரிச்சு ஏதோ ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு இருக்க போறது இல்லை. எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது. நான் ஒரு சாதாரண ஆள் இல்லை, கர்த்தரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் நானு. எனக்குள்ள ஒரு திறமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு விதையை போட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய முதலீடு. அதனாலதான் என்னுடைய உள்ளத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறேன். ஏன்னா இதை நான் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், இதை நான் இன்னும் வளர்க்க வேண்டும், இந்த சிந்தனையில நான் இருக்க வேண்டும், இதை நான் மெடிடேட் பண்ண வேண்டும், இதை நான் எண்ணி பார்க்க வேண்டும், இதை நான் பாராட்ட வேண்டும், இந்த கண்ணோட்டத்துல என்ன நான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவன் தான் நான். வாழ்க்கையில பல பிரச்சனையை நான் பார்க்க, நானே எல்லா மனுஷனும் போறதான் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால், நான் ஐஸ்வர்யவானா இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதற்கென்று இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பலன் இருக்குது. 1000 பேர் சேர்ந்தாலும் இதை ஒண்ணு எடுத்து போட முடியாது, யாரும் எடுத்து போடவே முடியாது. கர்த்தர் எனக்குள்ள அதை வச்சுட்டார். இதை யாருகிட்டையும் கொடுக்கல, எங்கிட்ட கொடுத்திருக்க, இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கல, அதை எங்க அப்பாட்ட கொடுக்கல, எங்க மாமாட்ட கொடுக்கல, எங்க சித்தப்பாட்ட கொடுக்கல. இருக்கீங்களா? அல்லது எங்க அண்ணன் நம்பிக்கிட்ட கொடுக்கல, அல்லது யாரோ ஒரு பெரிய பணக்காரன்ட்ட கொடுக்கல. என்ன ஐஸ்வர்யவானாக்குறதுக்கு, என்ன ஐஸ்வர்யவானாக்குறதுக்கு திறமைய எனக்குள்ள கொடுத்திருக்கிறார், எனக்குள்ள வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா?